வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 4 உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேங்க. இப்போ அதோட தோலை ஃபுல்லாக உரிச்சிட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுறலாங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி ஆயில் சூடான வெட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகுங்க, ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணியிருக்கேங்க. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு 1 நிமிஷம் மட்டும் இதை வணக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வணங்கின வெட்டி மல்லித்தலை கட் பண்ணியிருக்கீங்க, அதையும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விடணுங்க. ஆறின வெட்டி தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறப்ப கரெக்டாக அந்த ஷேப் வரும். இப்போ இது ஆறிடுச்சுங்க. இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட தக்காளி சட்னி, கார சட்னி எல்லாமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ மாவு கரைச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்புங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனுங்க, சமையல் சோடா 1/4 ஸ்பூனை விட கம்மியாக எடுத்திருக்கேங்க. முதல்ல இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கட்டி எதுவும் இல்லாமல் மாவை நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ அந்த உருண்டை பிடிச்சி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா துவட்டி எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா ரெடிங்க. ஆயில் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா ரெடிங்க. ஈவினிங் டைமில் நல்லா ஒரு சைட் டிஷ்ஷாக கார சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.